வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்செட் பேப்பர் 2ல மேத்தமெட்டிக்ஸில் ப்ராபபிள் டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேட்டிருக்க 2 கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நான் பார்க்கலாம். If the probability density function of a random variable x is defined as f of x equal to ax into 2 minus x, 0 less than or equal to x less than or equal to 2, then the value of a அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது given என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, எக்ஸுங்கிறது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், அதனுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னது, இதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது கிவன் ஃபங்க்ஷன் என்னங்கிறத முதல்ல எழுதிடலாம். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ், 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் என்னதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடணும். ஓகேங்களா? இது ஜென்ரல் ஃபார்மேட்டு. இது கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக 0 டு 2ன்னு போடுறீங்க. அதாவது இன்டெக்ரல் 0 டு 2 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதியாச்சு. இதில் ஏங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை இன்டெக்ரல் வெளில எடுத்துருங்க. மீதி இருக்க டேர்மை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே எக்ஸு இங்கே 2 இருக்குது, உள்ளார மல்டிப்ளை பண்ணாலும் 2x வந்துடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடும். இப்போ உள்ளாருக்கு அந்த 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற ஃபங்க்ஷனை இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். இன்டெகிரேஷன் பண்ணும்போது எப்படி மாறும் அப்படின்னா, அதாவது 2ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு, அதை அப்படியே வச்சிடலாம். எக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணாலும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வந்துடும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேஷன் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3ன்னு வந்துடும். லிமிட் 0 டு 2ன்னு போட்டாச்சு, ஈக்குவல் டு 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது சிம்பிளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 0 டு 2 1ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸுக்கு போல் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணாலும் 2 ஸ்கொயர்டு மைனஸு 2 கியூப் பை 3ன்னு வந்துடும். மைனஸு நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆகும், ஃபஸ்ட்டு டேர்மில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0ன்னு வரும், செகண்ட் டேர்மில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0ன்னு தான் வரும். அப்போ லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் ஆகுனா 0ன்னு தான் வரும். தேர்ஃபோர் லோயர் லிமிட் ஃபுல்லாகவே வேனிஷ் ஆகிடும். இப்போ மீதி இருக்க டேர்மை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர்டு வேல்யூ 4ன்னு வந்துடும். 2 கியூப் பை 3யோட வேல்யூ 8 பை 3ன்னு வந்துடும். இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஏங்கிறது 4 பை 3 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இதுலேருந்து ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏங்கிறது என்ன ஆகுனா 3 பை 4ன்னு மாறிடும். இது ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் இதனுடைய ஆன்சர். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, if x has the probability density of f of x equal to k into e power minus 3x, x greater than 0, then find k ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுலையும் எஃப் ஆஃப் எஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா கேயோட வேல்யூ என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸல் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தன் 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் 0ன்னு மீனிங் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸோட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். இட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x, எக்ஸ் கிரேட்டர் தன் 0ன்னு எழுதியாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அது கண்டிஷன் என்னது, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எஸ் டிஎஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது தான் கண்டிஷன். இப்போ இதில் எக்ஸோட லிமிட்டு கிவன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ் கிரேட்டர் தன் 0ன்னு சொன்னதுனால 0 டு இன்ஃபினிட்டின்னு லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு கே இன்ட்டு இ பவர் மைனஸ் 3xன்னு இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கே இன்ட்டு இ பவர் மைனஸ் 3xங்கிறது சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் கேங்கிறது கான்ஸ்டன்ட்டு, அந்த கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துடுங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா கே இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 3x இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் மட்டும் இ பவர் மைனஸ் 3x இன்டெகிரேஷன் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்னா இ பவர் மைனஸ் 3x டிவைட் பை மைனஸ் 3ன்னு வந்துடும். அதாவது ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னா இ பவர் ஏஎக்ஸ் டிவைட் பை ஏ. இப்போ அந்த ஃபார்முலா எப்படி சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் 3x டிவைட் பை மைனஸ் 3ன்னு வந்துடும். இப்போ லிமிட்டு 0 டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதே மாதிரி லோயர் லிமிட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் இ பவர் மைனஸ் 0ன்னு வந்துடும். இதில் மைனஸ் 3ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு, அதை வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் கே பை 3ன்னு வந்துடும். இப்போ மைனஸ் கே பை 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் மைனஸ் 0 ஈக்குவல் டு 1ன்னு மாறிடுச்சு. இதிலேருந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னது 0. இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இ பவர் மைனஸ் 0ட வேல்யூ ஆன்சர் என்னன்னா 1. இப்போ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ வெளியில் இருக்க அந்த மைனஸும் உள்ளே இருக்க மைனஸும் மல்டிப்ளை பண்ணனாகும் கே பை 3 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். நமக்கு தேவை கே தான். அப்போ கே ஈக்குவல் டு 3ன்னு மாறிடும். இது ஆப்ஷன் எதில் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் இதனுடைய ஆன்சர். தேங்க்யூ.